ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கத்திரிக்காய் கொண்டக்கடலை புளிக்குழம்பு எப்படி செய்யலாம் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு 2 கத்திரிக்காவை எடுத்து கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். 1 கிளாஸ் கொண்டக்கடலையை நைட்டே ஊற வச்சு காலையில் குக்கரில் போட்டு 4 விசில் விட்டு எடுத்து வச்சுருக்கேன். அதுபோக ஒரு சின்ன லெமன் சைஸ் புளியை ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். ஒரு சின்ன துண்டு தேங்காய், 4 தட்டின பூண்டு, 2 தக்காளி, 1 வெங்காயத்தை கட் பண்ணி வதக்கி வச்சுருக்கேன். அப்புறம் தாளிக்கிறதுக்கு தேவையானது கடுகு, சீரகம், உளுந்து, வெந்தயம், கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து அதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தேங்காய் சில்லு, அப்புறம் வேக வச்சுருக்க சுண்டல்லேருந்து ஒரு 2 கைப்பிடி அளவு கொண்டக்கடலை அதில் சேர்த்துக்கிறோம். அப்புறம் நம்ம வதக்கி வச்சுருக்கிற வெங்காயம், தக்காளியும் அதில் சேர்த்துக்கிறோம். சேர்த்துட்டு வெங்காயம், தக்காளியை அப்படியே பச்சையாக சேர்க்குறத விட வதக்கி சேர்த்தோன்னா நல்லா திக்னஸாக இருக்கும் குழம்பு. அதுக்காக தான் வதக்கி மிக்சியில் அரைச்சி சேர்க்குறது. இப்போ இது எல்லாத்தையும் மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இப்போ இதை ஓரமாக வச்சிடலாம். இது நல்லா இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் இதை எடுத்து ஓரமாக வச்சுட்டு இப்போ ஸ்டவ்வில் ஒரு பாத்திரத்தை வச்சு அதில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கிறேன். அந்த ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் அது கூட நம்ம தாளிப்புக்கு எடுத்து வச்சுருக்கிறதெல்லாம் சேர்த்து அந்த கடுகு, சீரகம், உளுந்து எல்லாம் நல்லா வெடித்ததுக்கப்புறம், வெந்தயம் எல்லாம் நல்லா வெடித்ததுக்கப்புறம், நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம வச்சுருக்கிற கருவேப்பிலையையும் அதில் போட்டுடணும். கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா கத்திரிக்காயையும் கொண்டக்கடலையும் அதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது கூட 1 ஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு. நான் கொண்டக்கடலை வேகும்போது அதில் கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டேன், அதனால் உப்பு கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம தட்டி வச்சுருக்கிற பூண்டை இது கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை ஒரு மூடி போட்டு ஒரு 5 வேக வைக்கலாம். இப்போ அந்த கொண்டக்கடலையும் கத்திரிக்காயும் நல்லா வெந்து வரணும். கொண்டக்கடலை ஆல்ரெடி நம்ம விசில் விட்டு தான் வச்சுருக்கோம். ஸோ கத்திரிக்காய் மட்டும் நல்லா வேகணும். நல்லா வெந்துருச்சான்னு செக் பண்ணுங்கள். செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இது கூட இப்போ நம்ம குழம்பு மிளகாய்த்தூள் 2 ஸ்பூன் ஆட் பண்ண போகிறோம். 2 ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா மசாலா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இது கூட நம்ம எடுத்து வச்சுருக்கிற புளி தண்ணியை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு திரும்ப ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ நம்ம பொடி சேர்த்ததுக்கப்புறம் இது நல்லா திக்னஸ் வரும். அதனால் இதில் ஒரு 1/2 கிளாஸ் அளவுக்கு தண்ணியை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மசாலா வாடை போகிறதுக்காக இதை திரும்பவும் மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. மசாலா வந்து நல்லா சேர்ந்து கொதிச்சதுக்கப்புறமா இதை ஓப்பன் பண்ணிவிட்டு இது கூட நம்ம மிக்சியில் அரைச்சி வச்சுருக்க மிக்சர் எடுத்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூட இப்போ மிக்ஸி ஜாரை வாஷ் பண்ணி அந்த தண்ணியும் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. நான் வந்து சப்பாத்திக்கு சேர்க்குறதுனால தண்ணி கொஞ்சம் தான் சேர்த்துக்கிறேன், நல்லா திக்காக வேணுன்றதுக்காக. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இதை மூடி போட்டு நல்லா மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விடுங்க. அது நல்லா பார்த்தாலே தெரியும், நல்லா கொதித்து நல்லா திக்காக வரும். அந்தளவுக்கு நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா கொதிச்சதுக்கப்புறம் அது நல்லா திக்காயிரும். இப்போ நான் வச்சுருக்க கன்சிஸ்டன்சி வந்து சப்பாத்தி, தோசை, இட்லிக்கு நல்லாயிருக்கும். நீங்கள் சாதத்துக்கு சேர்க்குறாப்புல இருந்தால் இது கூட கொஞ்சம் தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், நம்ம புளிக்குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நல்லா திக்காக இருக்குது, பார்க்கவே நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது. பார்க்குறதுக்கு மட்டும் இல்லை, சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.